சென்னை திருவல்லிக்கேணியில் 2 வயது ஆண் குழந்தை 12வது மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தது. இது குறித்த தகவல்களை நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, இந்த சம்பவம் எப்படி நடந்தது, விரிவாக சொல்லுங்க. திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பின் 12வது மாடியில் இருந்து 2.5 வயது ஆண் குழந்தை தவறி விழுந்து இறந்திருக்கிற சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதாவது இதே அடுக்குமாடி குடியிருப்பில் 12வது மாடியில் வசித்து வருபவர் யாகூப், அவரது மகன் சம்ஜித் 2.5 வயது ஆகிறது. இன்று காலையில் ஜன்னல் ஓரத்தில் கட்டிலில் அவர் விளையாடி கொண்டிருந்திருக்கிறான். அப்போது ஜன்னல் கம்பி இல்லாத ஜன்னலாக இருக்கிறது. அப்போது ஜன்னல் கதவும் திறந்திருந்திருக்கிறது. அது எட்டி பார்த்தபோது அந்த 2.5 வயது ஆண் குழந்தை தவறி 12வது மாடியிலிருந்து கீழே விழுந்திருக்கிறது. உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் அந்த குழந்தை இறந்துவிட்டது. இந்த சம்பவம் குறித்து முதல் கட்டமாக திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்பு 18 மாடிகளை கொண்டது. இதில் 12வது மாடியில் அந்த யாகூப் வசித்து வருகிறார். அவர் நகை வியாபாரம் செய்து வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்குள் யாரும் செல்ல அனுமதி இல்லை, காவலர்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து முதல் கட்டமாக திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கணேஷ். சுப்பிரமணி, தற்போது இந்த சம்பவம் குறித்து எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? முதல் கட்டமாக காவல்துறையினர் இந்த சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இந்த இறந்து போன அந்த ஆண் குழந்தை தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக மாற்றப்படும். அதன் பிறகு அவரது பெற்றோரிடம் இது சம்பந்தமான புகாரை பெற்றுக்கொண்டு இது எப்படி நடந்தது என்பதை தகவலின் அடிப்படையில் வைத்து வழக்கு பதிவு செய்யப்படும். அதாவது விபத்து என்ற அடிப்படையில் கூட வழக்கு பதிவு செய்யப்படுமா அல்லது 174 என்ற 174 என்று சொல்லக்கூடிய பிரிவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படுமா என்பதை புகாரின் அடிப்படையில் தான் தெரிவிக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த முதல் கட்டமாக உறவினரிடம், அதாவது இந்த சம்பவம் குறித்து அருகில் வீட்டில் வசிப்பவர்கள் அதே போல உறவினரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.